திருச்சி 2000 காலகட்டம். பெரிய அப்பார்ட்மெண்ட், ரூம் நம்பர் 101. தனியார் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிற ஒரு பொண்ணு. மணி இப்போ 6. பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் வருது. அப்பா பேசுகிறாரு. நான் வர நேரமாகுமா, நீ சாப்பிட்டு தூங்கிடு அப்படின்னு. நான் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரிங்கப்பா. மணி இப்போ 11. அப்பா இன்னும் வரலை. சுபாவுக்கு தூக்கமே வரல. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. கரண்ட் கட் ஆகுது. சுபா ரொம்ப ஏற்கனவே பயந்த சுபாவம். அவங்களுக்கு லோ பேபி வேற இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை. வெளியில் யாருமே தெரிஞ்சும் வச்சுருக்கல. இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. டார்ச்சை தேடுறாங்க, ஃபோனையும் தேடுறாங்க. ஒரு வழியாக ஃபோன் கிடச்சிருது. அதில் டார்ச்சை ஆன் பண்ணுறாங்க. படபடக்குது அவங்களுக்கு. ரொம்ப பயமாகவும் இருக்குது. வேர்த்து கொட்டுது. அந்த டயத்தில் கிச்சன் கதவை யாரோ படபடபடன்னு தட்டுறாங்க. அதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா சுபா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. கிச்சன் கதவை உள்ளேருந்து யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அதை விட அவங்களுக்கு ஒரு குளநடுங்கிற விஷயம் என்னென்னா, உள்ளே இருக்கிற அந்த சத்தம் அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட சத்தம். அந்த குரல் அவங்க ஏற்கனவே கேட்டு பயந்துருக்காங்க. அந்த குரல் தான் இப்போ மறுபடியும் கேட்குது. சுபா கதவத்தர, சுபா கதவத்தர அப்படிங்கிற சத்தம் நல்லாவே கேட்குது. சுபாவுக்கு இப்போ மயக்கமே வந்துடுது. அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. கீழே விழுகும்போது அவங்க கண்கள் அப்படியே மூடுது. மூட போகும்போது அவங்க ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. அந்த உருவம் அதே உருவம்தான். இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்து பயந்து போன அதே உருவம்தான். இவங்க யார், ஏன் இப்படி பயப்படுறாங்க, அந்த உருவம் யார், இதெல்லாம் நம்ம முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தையும் பார்த்துடலாம். ஒரு சுடுகாடு இருக்குது. அதே திருச்சியில் தான். அப்போ ஒரு பெணம் வருது. அதை எரிய வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே இருந்த வெட்டியான்னு சொல்கிறாரு, இன்றைக்கி டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் காதில் போய் சொந்தங்கள்லாம் ஏதோ சொல்கிறாங்க. அவர் சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தகனம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் செய்கிறாரு. இப்போ தகனம் பண்ணுறாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா. சொந்தங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க. இப்போ அந்த வெட்டியான் மட்டும்தான் இருக்கார். அவர் ஒரு கையில் கட்டை வச்சுட்டு அங்கே தான் நிற்கிறாரு. இதை அவருக்கு முன்னாடி அப்படி தான் சொல்லி விட்டுருப்பாங்க. இதை வச்சுக்கங்கன்னு சொல்லி விட்டுருப்பாங்க முன்னாடி வேலை பார்த்தவங்க. அவருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள். அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பணத்துலேருந்து டமால்னு ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு ஏதோ தீப்பொறி மாதிரி எல்லாம் மேலே பறந்து வந்து விழுகுது. அந்த இதில் இருந்து ஏதோ திரவம் மாதிரி அவர் மேலேயும் படுது. அது சூடாகவும் இருக்குது. அவர் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சு துடைக்கிறாரு. மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே இருக்குது. துடைக்கிறாரு. தொடச்சிட்டு கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சா அவருக்கு ஒரு பெரிய ஷாக். என்னென்னா, அந்த பொணத்துலேருந்து ஒரு பொண்ணு குத்த வச்சு உட்காந்துருக்கு. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதோட உட்காந்துருக்கு. இவர் கையில் இருந்த கட்டையை அதிர்ச்சியில் கீழே போட்டுட்டாரு. கீழே போட்டுட்டு புத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பொணத்தில் தலை மட்டும் பின்னாடி பக்கம் திரும்புது. அவருக்கு உயிரை நின்று போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த பொணத்தோட கை அவரை நோக்கி நீட்டுது. அவருக்கு அவ்வளவுதான். ஓட ஆரம்பிச்சிடறாரு. பயங்கரமாக ஓடுறாரு. வெளியில் ஓடுறாரு. காலையில் அவர் பிணமாக கிடக்கிறாரு. ரத்த வாந்தி எடுத்து அவர் இறந்து போயிருக்காரு. இந்த 2 சம்பவங்களும் ஏன் நடந்தது, இவங்கெல்லாம் யார், இந்த கதையோட பின்னணி என்ன, முழுசாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மதி புக் டைம். நான் மதி. கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 தோழிகள் இருக்கிறாங்க. சுபா, தங்கமணின்னு. இவங்க 2 பேரையும் இரட்டையர்கள் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க. ஒரே ஊர், ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே குரூப்பு. அவ்வளோ வருஷம் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எதில் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு பார்த்தா, தங்கமணி காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. சுபாவுக்கு தனியாக இருந்ததே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப பயந்த சுபாவம். அதனால் அப்பா அம்மாவை விட்டு அவங்க தனியாக எங்கேயுமே வந்ததில்லை. தங்கமணி கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க சுபாவை, கூட வந்து தங்க சொல்லி. ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியும் தானே? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன, எப்போவும் உன் கூட தானே இருக்க போகிறேன். சரி, ஒன்று பண்ணுவோம். ஒரு நாள், ஒரே நாள் என் கூட வந்து தங்கு, அப்புறம் உனக்கே பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு. அந்த ரூம் நம்பரும் 103 தான். தங்கமணி கூட தங்கியிருக்கிற 3 ரூம்மேட்டிட்ட சொல்லி வைக்கிறாங்க, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு சுபா வரா, அப்போ ரொம்ப பயந்த சுபாவம், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க. ரூம் இப்போ பூட்டியிருக்கு. தங்கமணியும் சுபாவும் அதை திறக்கிறதுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க.
திறக்கிறாங்க தங்கமணி. சுபா தான் முதல்ல உள்ளே போகிறாங்க. திபு திபு திபுன்னு 4 உருவம் வந்து நிற்கிது. பேய் மாஸ்க் போட்டிருக்காங்க. சுபாவை பயமுறுத்துறாங்க. பயந்து போன சுபா அங்கேயே மயக்கம் போட்டு விழுறாங்க. என்னடி இப்படி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி அவங்கள திட்டுறாங்க. அவள் எந்திரிச்சனை தான் கோவிச்சுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சாக்லேட்டு அதுக்கப்புறம் ஜூஸு எல்லாம் கொடுத்து அவங்கள நார்மல் ஆக்குறாங்க. எந்திரிக்கிறாங்க, கண்ணை முழிக்கிறாங்க. சுபா எந்திரிச்சோனையும் ஒன்றும் சொல்லாமல் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தா அவங்க அட்டாச்சாக இருக்காது, வெளியில் தான் போகணும். கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியில் தான் போகணும். வெளியில் போகிறாங்க. கூட வர்றாங்க, பின்னாடியே தங்கமணி வராங்க. நீ போ, நான் வந்து பேசிக்கிறேன், நீ போ அப்படிங்கிறாங்க. சுபா மட்டும்தான் இப்போ தனியாக போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. உள்ளே போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் அந்த கதவை மறுபடியும் யாரோ தட்டுறாங்க. இந்த டைம் சுபா வந்து முழிச்சுக்கிறாங்க. இவங்க தான் ஏதோ மறுபடியும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களுக்கு அளவே இல்லையா, இது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த சத்தம் அப்படியே நின்றுது. ஒரு 5 நிமிஷம் ஆகுது. வெளியில் காக்கா சவுண்டு பயங்கரமாக கேட்குது. கூட்டமாக சேர்ந்து கத்துனா எப்படி இருக்குமோ அப்படி கேட்குது. அவங்க இதுவும் என்ன நினைக்கிறாங்க, இவங்களோட பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்துட்டு யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தங்கமணிக்கு தெரிஞ்சு போச்சு அவள் கோமா தான் போகிறான்னு சொல்லிட்டு. இவங்களும் பின்னாடி போகிறாங்க. நான் உன்னை அப்புறம் பேசிக்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் தங்கமணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. அவன் ஏற்கனவே ரொம்ப பயந்து சொல்லியிருக்கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. 1 வாரம் ஆகுது ரெகுலராக. அதுக்கப்புறம் சுபா காலேஜுக்கு வராங்க. அதே கிளாஸில் இருக்காங்க. ஆனால் தங்கமணியோட பேசலை. அவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இந்த சம்பவத்தினால பேசலை. ஏன்னா என்னோட பலவீனத்தை நீ வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணி வந்துட்டு என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்ட, என்னை பயமுறுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ரொம்பவுமே கோவம். தங்கமணி எவ்வளோ பேச முயற்சி பண்ணுறாங்க, சுபா பேச முன்வரலை. இப்படி போயிட்டுருக்கும் போது தான் 1 வாரம் கழித்து சுபா வராங்க. 2 சூட்கேஸோடு வராங்க. வந்து அவங்க அப்பா கூட காரில் இறங்குறாங்க. இப்போ வார்டன்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. என்னென்னா சுபா அங்கே தங்க வந்திருக்காங்க. ஆனால் இது சாத்தியமே இல்லை. ஏன்னா சுபாவுக்கு இங்கே சுத்தமாக பிடிக்கல, இவங்களையும் பிடிக்கல, தங்கமணியோடையும் இப்போ சண்டை, அவங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கும் பயம். அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? தங்கமணி முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே நின்றுருக்காங்க. அங்கே எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க ரூமு தனியாக கேட்டிருக்காங்க. யார் கூடயும் வேணாம், எனக்கு தனியாக வேணும்னு சொல்லிட்டு காசு அதிகமாக கட்டி தனியாக இருக்காங்க. அதுவும் ஏசி ரூமும். இப்போ அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. தங்கமணிக்கு ஒரே டவுட்டு, இது நடக்கிறது வாய்ப்பே இல்லையே, இது எப்படி சாத்தியம்? அவள் தனியாகவும் இருக்க மாட்டாளே, இது என்னமோ நடந்திருக்கு, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னு அப்போ இருந்தே தங்கமணிக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நாள் போகுது. பேச போய் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுபா வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் நைட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்க, தங்கமணி இப்போ போய் நம்ம அவட்ட பேசி எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாவோட ரூமுக்கு போகிறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. சுபா வந்து கதவை திறக்கிறாங்க. ஆனால் உள்ளே திறந்தா சுபாவாகவே இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ மேக்கப் போட்டிருக்காங்க. சுபாவுக்கு அவ்வளோவா மேக்கப்பே பிடிக்காது. ஆனால் பயங்கரமாக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு முடியெல்லாம் வந்துட்டு பார்த்தா அவங்களுக்கு எப்போயுமே நல்லா வந்துட்டு அதை எண்ணெய் தேய்ச்சோ அல்லது நல்லா வந்து சீவி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ முடியெல்லாம் பரட்ட முடியாக இருக்குது. லிப்ஸ்டிக்கும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ட்ரெஸ்ஸு அவங்க இது வரைக்கும் போடாத ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது. இவங்களுக்கு இன்னும் வந்துட்டு அப்படியே வினோதமாக நடந்துக்கிட்டே இருக்க தங்கமணிக்கு அதிர்ச்சி கூடிக்கிட்டே இருக்குது. இது நம்ம வந்து ஏற்கனவே நிறையா டவுட் இருக்குது, அதெல்லாம் கேட்கலான்னு பார்த்தா இப்போ இன்னும் கூடிக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மெதுவாக போய் உட்காடுறாங்க. சுபா ஒன்றுமே கேட்கல அவங்கள. இப்போ பெட்ஷீட் எடுத்து போற்றி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தங்கமணிக்கு இன்னும் ஒன்றுமே புரியல. மறுபடியும் எழுப்புறாங்க. உன்னை நான் பேசத்தானே வந்திருக்கேன், என்ன தூங்கிட்டு இருக்கேன், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அப்போ சுபா தங்கமணியை திருப்பி முறைக்கிறாங்க. அந்த பார்வையே இவங்களுக்கு அப்படியே பயமாக இருக்குது. இப்போ எதுக்கு இவ்வளோ மறைக்கிற நீ, நான் உன்ட்ட என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பெட்ஷீட்டை இழுத்தி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தங்கமணிக்கு அங்கே இருக்கிறதா கிளம்புறதானே தெரியல. ஆனாலும் அவங்களுக்கு இருந்து நம்ம இவள்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு அழுக சத்தம் கேட்குது. தங்கமணி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா சுபா தான் அழுதுட்ருக்காங்க. என்னாச்சு சுபா, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டுட்டு திரும்பி பார்த்தா சுபா அங்கே இல்லை. இப்போ தான் நான் பார்த்தோம், இங்கே தானே அழுகு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு இன்னொரு ரூமில் இருந்து அது கேட்குது. அந்த ரூமில் இருந்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த டோர் வந்து அடைச்சிருக்கு. உள்ளே மறுபடியும் சத்தம் கேட்குது, அழுகு சத்தம் தான் கேட்குது. அப்போ கண்டிப்பாக சுபா உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சுபா அழுகிற, வெளியில் வா, என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக தானே வந்திருக்கேன், உன்கிட்ட பேசணும் தானே வந்திருக்கேன், சொல்லு, என்கிட்ட ஷேர் பண்ணிக்க, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க.
சுபா அங்கே எதுவுமே பதில் சொல்லலை. அழுதுகிட்டே இருந்தவங்க இவங்க சத்தத்தை கேட்டனையும் அழுகையை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ எந்த சத்தமும் இல்லை. இவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சுபா மறுபடியும் பெட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்கே மறுபடியும் சுபா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம கண்ணில் பார்த்தது கனவா நினவா அப்படின்னு இவங்களே கிள்ளி பார்த்துக்கிறாங்க தங்கமணி. மறுபடியும் ஓடி போய் அந்த ரூமில் பார்க்குறாங்க. எந்த சத்தமும் இல்லை. அந்த ரூம் திறந்து கூட இருக்கு. இப்போ இது எப்படி சாத்தியம்? நமக்கு கனவு இது கண்டமா, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குழம்பு போய் உட்காடுறாங்க. சுபா எப்பயும் மேலே தூங்கிட்டு இருக்காங்க நார்மலாக. அப்புறம் அதுக்கு மேலே அவங்களால அங்கே உட்கார முடியல. ஒரு 4 மணி இருக்கும். எந்திரிச்சு அவங்க வெளியிலே வந்துடுறாங்க. வந்துட்டு தலையை குழப்பிக்கிட்டே தான் வராங்க. என்ன நடக்குது உள்ள? அவளாவே இல்லை, ஆனால் அங்கேயும் இப்படிலாம் நடக்குது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே வராங்க. அந்த நாள் அப்படியே போயிடுது. காலேஜுக்கெல்லாம் போயிடுறாங்க. காலேஜுக்கு போனாலும் அவங்க சுபாவாகவே இல்லை, வேற ஆளாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஏன்னா இவங்க நல்ல ஃப்ரெண்டுங்காட்டி இவங்களை பற்றி தெரியும், சுபாவை பற்றி. அதனால அவங்களோட இயல்பா இல்லை அப்படிங்கிறது இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க தங்கமணி. மற்றவங்களுக்குலாம் தெரியாதா? இவங்களை பற்றி தெரியாதனால அவங்களுக்கு அது பெருசாக தெரியல, சுபாவோட ஆக்டிவிட்டி பெருசாக தெரியல. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் சுபா வந்து இப்போ அவங்க ரூமில் இருக்காங்க. தங்கமணி இன்னைக்கு சுபா கிட்ட வரலை. அவங்க ரூம்மேட் கூடயே தான் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நைட்டு இதை நினச்சி தூக்கம் போயிடுது. ஒரு 2 மணி இருக்கும். அவங்களுக்கு பாத்ரூம் வருது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில் தான் போகணும். எல்லாத்துக்கும் பொதுவானது வெளியில் தான், தனியாக ரூமில் வெளியில் தான் இருக்கும், உள்ளே அட்டாச்சாக இல்லை. இவங்க எழுப்புறாங்க, 2 ஃப்ரெண்டை எழுப்புறாங்க. 2 தோழிகள் பேர் வந்து அது சொல்ல வேணாம், அவங்க வந்து எழுப்புறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சிட்டு உனக்கு போடி, நீயே போயிட்டு வா, என்னால் இந்த வரல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க. அந்த 2 தோழிகள் மட்டும்தான் தங்கமணிக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவங்கள மட்டும்தான் கூப்பிடுவாங்க. மற்றவங்களோட அவ்வளோவா அட்டாச்சு இல்லை. அதனால அவங்க எழுப்பவே இல்லை. அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, சரி 2 மணி ஆயிடுச்சு, நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போகிறாங்க. பாத்ரூம் போகிறாங்க. போயிட்டுருக்கும் போது என்னென்னா பக்கத்து ரூமில் தண்ணி சத்தம் கேட்குது. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. சரி, யாரோ இன்னொருத்தர் லேடிஸ் யாரோ வந்திருக்காங்க, அப்போ வந்து ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷேடோ வெளியில் தெரியுது. அந்த நிழல் மாதிரி சின்ன கேப்பில் ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது. அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே வேகமாக நடந்துட்டுருக்கிற மாதிரியே இருக்குது அந்த ஷேடோ. இவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆரம்பிக்குது. என்னடா அது, யாராக இருந்தாலும் வந்திருக்கணும், இல்லைன்னா வெயிட் பண்ணணும், இல்லைன்னா போயிடணும், இப்படி தானே இருக்கும், ஏன் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் கூட கொடுக்குறாங்க. யார் அங்கே வெளியில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கூட கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. மறுபடியும் அந்த ஷேடோ அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்க பயந்துக்கிட்டே தான் 2 கதவுமே திறந்து வெளியில் வர்றாங்க. அந்த பாத்ரூம் கதவு, அப்புறம் மெயின் கதவு, 2 கதவையும் திறந்துட்டு அப்போ தான் வெளியில் வர்றாங்க. அந்த ஷேடோ யாருன்னா அது சுபா தான். சுபா இன்னும் பார்க்குறக்கு கொடூரமாகவே இருக்காங்க. அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு தலை இன்னும் வந்துட்டு பரட்டையாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. சுபா என்னாச்சு இந்த நேரத்தில், என்ன தனியாக வந்திருக்க, கூட தான் நான் நேற்று பேசணும் வந்து நீ பேசவே மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பழைய கதையை தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. சுபா இன்னும் முறைக்கிறாங்க. வித்தியாசமாக இருக்குது அவங்களோட நடவடிக்கையெல்லாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னும் பயமாகவே ஆயிடுது. ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு அப்படி கையை ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு அந்த நம்ம கழுத்தை நினைக்கிற கையை வச்சுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி வச்சுட்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்து ஓடிடுறாங்க, ரூமுக்கே ஓடிடுறாங்க தங்கமணி. அதுக்கப்புறம் அவங்க ரூமில் போய் யோசிச்சு பார்க்குறாங்க. இது யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அது பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தானே. இன்னொன்று, இவன் இந்த ரூமுக்கு வந்துட்டு போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தா, வந்துட்டு போனது தான் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சுபா ரூமுக்கு போகிறாங்க தங்கமணி. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, நம்மளால எதுவும் இவளுக்கு இப்படி ஆயிருக்குமா, இந்த ரூமுக்கு வந்ததுனால எதுவும் இப்படி ஆயிருக்குமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த ஒரு குற்றுணர்வுக்காக அவங்க மறுபடியும் போகிறாங்க. இந்த டைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எப்போவுமே கூட ஒரு அம்மன் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அவங்க அம்மன் பக்தை யார், தங்கமணி. அந்த அம்மன் ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு இப்போ போகிறாங்க. போயிட்டு மறுபடியும் சுபா ரூமை தட்டுறாங்க. சுபாவும் திறக்கிறாங்க. திறந்தா யார் என்னன்னு கூட கேட்குறதில்ல. அவங்க அப்படி திறக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. அதுவே வந்து தங்கமணிக்கு இதாக இருக்குது. இந்த நைட்டில் வந்து தட்டுறோம், யாரும் கூட கேட்க மாட்டா, அவசாம கதவை திறக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சந்தேகமாக தான் இருக்குது. அப்போ உள்ளே போகிறாங்க. போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு மறுபடியும் சுபாவை மேலே அப்படியே முழிச்சிட்டு தங்கமணியை முறைக்கிறாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சுபா கையில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோவை காமிக்கிறாங்க.
இப்போ சொல்லு, இந்த அம்மனை பார்த்து சொல்லு, இந்த பாரு நல்லா பாரு, இதை உத்து பாரு, நல்லா பார்த்துட்டு சொல்லு, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுபா இவங்க நினச்ச மாதிரியே, அதாவது தங்கமணி நினச்ச மாதிரியே சுபா வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தள்ளி எடுத்துகிட்டு போ, கொண்டு வர, அதை தள்ளி போ, நீ முதல்ல வெளியில் போ அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க இதை பார்த்தோன்னையும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட எனக்கு பேச ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சொல்லவும் தேவையில்லை, நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு சுபா இப்போ கோவப்படுறாங்க. தங்கமணி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ரொம்ப க்ளோஸ்அப்பில் கொண்டு போகிறாங்க. க்ளோஸ்அப்பில் கொண்டு போய், இல்லை நீ சொல்லி தான் ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்ச, என் ஃப்ரெண்டே இது இப்போ இருக்கிறது என் ஃப்ரெண்டே கிடையாது, நீ வேற யாரோ, இப்போ என்ன செஞ்ச, முதல்ல சொல்லி என் ஃப்ரெண்ட் என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இவங்களும் ஆக்ரோஷமாக அவங்களுக்கு முன்னாடி இவங்களே கத்துறாங்க. யார் தங்கமணியும் கத்துறாங்க. நீ யார் சொல்லு, என் ஃப்ரெண்டை என்ன செஞ்ச, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த ஃபோட்டோவை ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சுக்கிட்டே போகிறாங்க. அவங்களும் பின்னோக்கியே போகிறாங்க, சுபாவும் பின்னோக்கியே போகிறாங்க. நீ நில்லு, ஒரு அடி முன்னாடி வந்தேனாலும் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீ அப்படியே நில்லு அப்படின்ட்டு சுபாவும் அவங்கள மிரட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சுபா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க எந்த பதிலும் சொல்லலை, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ தங்கமணிக்கு கிளியராகவே புரிஞ்சு போச்சு, இது ஏதோ ஒன்று சம்திங் ராங்னு புரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க தான் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்போ இவங்க சொன்னால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் அவங்க அப்பா கேட்பார். அதனால் அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா மட்டும்தான். இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, அப்பா அப்படி தான் நடக்குது, நீங்கள் உடனே இங்கே வாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்றாங்க. அவங்க அப்பாவும் வர்றாங்க. வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி தங்கமணி என்கிட்ட தனியாக பேசுங்க, அவன் முன்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தங்கமணியை பார்த்து தனியாக பேசுகிறாரு அவங்க அப்பா. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட் அந்த ஃபோட்டோ வச்சு மிரட்டின வரைக்கும் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. அப்பா எனக்கு தெரியறது இருக்கட்டும், உங்களுக்கு தெரியலையா, இது வந்து சுபா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியலையா, அவள் இப்படியா நடந்துப்பா உங்களுக்கு. ஆமாம்மா எனக்கு தெரிஞ்சது, நான் என்ன நினச்சேன், சரி காலேஜுக்கு போய் வந்து மற்ற பொண்ணுங்களை பார்த்துட்டு அவளும் மாற்றிக்கிட்டா போல, அவளோட உட நடவடிக்கையெல்லாம் அவளை மாற்றிக்கிட்டா போல, அப்படித்தான் நான் நினச்சேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லைப்பா அப்படிலாம் இல்லவே இல்லை, இது வந்து ஏதோ சம்திங், நம்ம இதை பார்த்தே ஆகணும், என்ன பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு டாக்டர்கிட்ட முதல்ல கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்கும்லாம் நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் இப்போ சுபா இன்னுமே வந்துட்டு அவங்களோட நடவடிக்கை இன்னுமே கொஞ்சம் மாறுது. நைட் அதாவது அன்டயத்தில் வெளியில் போகிறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கண்ணில் அப்படி தட்டுப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அவங்க ரூமில் தான் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அந்த சம்பவங்கள்லாம் அதிகமாக நடக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இதை வந்து நம்ம என்னென்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஒரு தர்காவை சொல்லி விட்றாங்க எல்லாருமே. அங்கே வந்து இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, பேய் ஒட்டுவாங்க, நீங்கள் என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்றாங்க. அங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தெரியாமையே. அதாவது வீட்லேயே வந்துட்டு துண்ணூரெல்லாம் பூசி அவங்க எங்கே போகிறோன்னே சொல்லாமல் அவங்கள ஒரு மயக்க மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்கள தூங்க வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. யார், அவங்க அப்பாவும் தங்கமணியும் தான் கூட இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கூட போகிறாங்க. 3 பேர் ஒரு காரில் தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது இங்கே வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த தர்காவோ நெருங்கிய பக்கத்தில் வந்தோடனேயுமே வந்துட்டு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கார்லேருந்து குதிக்க கூட முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. 3 பேரும் பயங்கரமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு அப்படியே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தர்காக்குள்ளேயே கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனோடனேயுமே அவர் வந்து முன்னாடியே பேசி வச்சுட்டாங்க இல்லையா, அவங்க நேராக வந்து கூப்பிட்டு போய் அங்கே உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அவங்க சம்பிரதாயங்களை அவங்க ஆரம்பிச்சோனையுமே இப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சுபா உடம்புக்குள்ளே இருந்து அந்த ஆன்மா பேசுது. இனிமேல் தான் ட்விஸ்டே வரப்போகுது. அந்த ஆன்மா என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் மகேஸ்வரி, எனக்கு என் தோழியே துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா பேசுது. அந்த மகேஸ்வரிக்கு அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, மகேஸ்வரியும் இன்னொரு பொண்ணும் ரொம்ப நெருங்கிய தோழியாக இருந்திருக்காங்க. அப்போ மகேஸ்வரி ஒருத்தரை லவ் பண்ணியிருந்திருக்காரு. இது அந்த தோழிக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த தோழியும் அந்த நபரவே லவ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு தெரியாது, யார், மகேஸ்வரிக்கு தெரியாது. இது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அந்த நபர், சம்மந்தப்பட்ட நபர் பார்த்தா மகேஸ்வரியோட தோழியை தான் அதிகமாக லவ் பண்ணியிருந்திருக்காரு. அவர் 2 பேர் கூடயுமே பழகியிருந்திருக்காரு. ஆனால் சுபாவை விட அந்த தோழி கூட தான் அதிகமாக பழகியிருந்திருக்காரு. சுபாவுக்கே தெரியாமல் ஒரு நாள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது சுபாவுக்கு தாங்கவே முடியலை. ஏன்னா 2 பேரும் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்க வெறுத்து போயிட்டாங்க. அந்த டயத்தில் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இவங்க மேலே இருக்கிற வெறுப்பில் அவங்களும் அமைதியாக இருக்க அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணமாகி ஒரு வருஷம் அமைதியாகவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வாழலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தா அவங்க கணவர்
இதை ஆரம்பிச்சிருக்காரு. நீ வந்து முன்னாடி லவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இருந்து அவங்க வாழ்க்கை இன்னும் நரகமாயிருச்சு. நம்ம சரி எல்லாம் மறந்து வாழலாம்னு நினைக்கும் போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே நொந்து போயிருந்திருக்காங்க. அவர் கணவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்கள சந்தேகப்பட அடிக்க இப்படியே போயிருந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு கூட விட மாட்டேன்ட்டு இருந்திருக்காரு. ஏதாவது சரி கொஞ்சம் ஆறுதலுக்காக பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னா கூட அதுக்கு கூட அவங்க கணவர் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. இதுதான் உன் வீடு, அப்புறம் நீ அங்கே போயிட்டேன்னா நான் என்ன செய்வேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட தனியாக எங்கேயுமே விட மாட்டேங்கிறாரு. இவரும் நிம்மதியாக வச்சிருக்க மாட்டார். இப்படி அவங்க நரகமாக போயிட்டு இருந்த வாழ்க்கை அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி ஒரு குழந்தை பிறந்தாலாவது அதுவாவது நமக்கு துணைக்கா இருக்கும், நம்ம அதை கூட வந்து கொஞ்சம் கிஞ்சி அது கூட வந்து நம்ம மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. அவங்க கெட்ட நேரமோ என்னமோ ஒரு 3 வருஷம் வந்து குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போது ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க, யோசிச்சு பார்க்கும்போது அவங்க கணவர் வந்து அவங்க அப்பா சொன்னால் மட்டும்தான் கொஞ்சமாவது கேட்பார். மற்றவங்க யார் சொன்னாலும் ஏற்று பேசுவார், யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டார். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பாவை விட்டு பேச வச்சுருக்காங்க. அதாவது மாமனாரை விட்டு பேச வச்சுருக்காங்க. அப்பா வந்து அவர் ரொம்ப இப்படி நடந்துகிட்டு இருக்காரு, முன்னாடி மாதிரி இல்லை, கிராமத்தில் இருந்த மாதிரி இல்லை, நீங்கள் பார்க்கும்போது இருந்த மாதிரி இல்லை அவர். இப்போ வந்து இங்கே அவங்க வந்து பெங்களூரில் குடியிருந்திருக்காங்க. பெங்களூரில் இப்போ ரொம்பவுமே வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்பவுமே வந்துட்டு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொன்னாலும் கேட்க மாட்டார். இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நீங்கள் சொன்னால் கேட்பார். ஊருக்கு கூப்பிடுங்க, ஒரு வாரம் ஏதாவது காரணத்தை சொல்லி ஊருக்கு கூப்பிடுங்க. ஊருக்கு வந்து கூட ஏதாவது பேசி கீசி வந்துட்டு சரி பண்ணலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாங்க. அதாவது மாமனார்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க மாமனாரும் வந்துட்டு உண்மையிலே அவர் நல்ல மனுஷர். அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படியே பண்ணிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்றேம்மா, கூப்பிட்டு வந்து நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரின்னு தான் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா பையன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தப்பு பண்ணாலும் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி அவர் செய்யலை. அவர் உண்மையிலே நல்லவர். என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுவே தெரியாதுடா, நீ இப்போ உடனே ஊருக்கு வர்ற அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் கேட்டு பார்க்குறாரு, எதுக்குப்பான்னு கேட்குறாரு. நீ முதல்ல இங்கே ஊருக்கு வா, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவர் கொஞ்சம் அப்பாவுக்கு பயந்தவர். அதனால என்ன பண்ணுறாரு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறாரு. தெரியாமலே சொல்கிறாரு. தெரியல என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணார், ஊருக்கு கூப்பிட்றாரு ஒரு வாரம். சரி என்னன்னு போய் கேட்டோம்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் கூப்பிட்றாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இது மூலியமாவது நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனால் அங்கே நல்ல காலம், இவங்களோட நல்ல காலம் கோயில் வந்து அன்றைக்கி தான் வந்துட்டு மரம் நட்டுருக்காங்க. காப்பெல்லாம் கட்டுற நாள் அன்றைக்கி தான். இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இன்னொரு யோசனை வருது. மாமனார்ட்ட எப்படியாவது சொல்லி இவரை காப்பு கட்ட வச்சிடலாம். காப்பு கட்ட வச்சா அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமே செய்யக்கூடாது. அப்போ அது மூலமாக அப்படி கூட அந்த பழக்கத்துலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க மாமனார்கிட்ட பேசி காப்பும் கட்ட வைக்கிறாங்க. கட்ட வச்சு அந்த 10 நாள் இருக்குது. 10 நாளுமே வந்துட்டு அவர் அந்த வீட்டுக்கும் பயந்தவர், அந்த கிராமத்துக்கும் பயந்தவர் தான். சாமி அந்த நம்பிக்கைலாம் அவருக்கு இருக்குது கொஞ்சம். அதனால் அவர் எந்த தப்புமே பண்ணலை, நல்லாவே போயிட்டுருக்கு. இவங்க அந்த 10 நாள் தான் அவங்க வாழ்க்கையிலே கல்யாணமாகி 3 வருஷத்தில் அந்த 10 நாள் தான் நிம்மதியாகவே இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் மகேஸ்வரி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் இப்படியே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. அப்பா மாமனார்ட்டே சொல்லிவிட்டு இதை பற்றியும் பேச வைக்கிறாங்க. அப்பா கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கலாம், குழந்தை இல்லை, நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு இவரையும் செய்ய சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரிம்மா நான் அதையும் பேசுகிறேன் வேண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு மொத்தம் அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் வேண்டுதலாம் செய்ய மாட்டேன், காப்பு கட்ட வச்சிங்க, நான் அதாவது குடியெல்லாம் விட்டுட்டேன், 10 நாள் ஆச்சு, இதுக்கு மேலே எதுவும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் சரி இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்களாம்மா, விடு பார்த்துக்கலாம், இப்போ என்ன அடுத்த தடவை கூட நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் வேறு மாதிரி பேசுகிறேன் வேண்டாம், நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இப்படி போயிட்டுருக்கு. திருவிழா முடியுது. 10 நாள் அந்த காப்பு கட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க சரி இதோட விட்டுட்டாங்கன்னு நினச்சா அவர் இன்னும் தான் அதிகம் பண்ணுறாரு. அதாவது 10 நாள் குடிக்காமல் இருந்ததுனால இப்போ அதிகமாக குடிக்கிறாரு. அதாவது வீட்டுக்கு வந்தால் தானே அப்பாவுக்கு தெரியும். அங்கேயே வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வீடு இருக்குல்ல, அங்கே தங்கிக்கிட்டு அதிகமாக இருக்குது. சரி ஊருக்கு போகலாம் வாங்கன்னு சொன்னாலுமே என்ன சொல்கிறாரு, நான் 1 மாதம் லீவ் போட்டிருக்கேன், இன்னும் 20 நாள் இருந்துட்டு தான் போகணும், இங்கே இரு அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, அவங்கள வந்து பார்த்துட்டு சொல்லுங்கிறாங்க. இங்கே மாமனார் மட்டும்தான் தனியாக இருக்கார், இங்கே நம்ம இருக்கிறதுக்கு சங்கட்டமாக இருக்குது. இவர் பார்த்தா வெளியில் காலையில் எழுந்திரிச்சு வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் வெளியில் போயிடுறாரு. இவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, சரி ஊருக்கு வந்தாலாவது கொஞ்சம் மாறுவார்னு பார்த்தா இங்கே அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கவலை அதிகமாகுது. அந்த டயத்தில் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. வந்து மாமனார் அவங்க வீட்லேயும் வர சொல்லியிருந்திருக்கார் போல். எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ சொந்த பந்தம் இருக்காங்க, 2 பேர் வீட்லேயுமே அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து மாமனார் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மகேஸ்வரியோட என்னால் நீ வாழ முடியாது அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே கேட்குறவங்கள விட மகேஸ்வரிக்கு அது பெரிய ஷாக்காக இருக்குது. இதுக்கு இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா சொல்ல வேண்டியது இவங்க,
இவங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதுக்கு எப்படி சொல்கிறீங்க, நான் என்னங்க பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கெஞ்சத்தான் செய்கிறாங்க. மகேஸ்வரி கெஞ்சுறாங்க. என்னங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாது, உன் கூட என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க. இதுக்குன்ட்டு எல்லாருமே அப்போ அவங்க சொந்த பந்தம்லாம் சும்மா இருப்பாங்களா, மகேஸ்வரியோட சொந்த பந்தம் சும்மா இருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. நீ திடீர்னு 3 வருஷம் வாழ்ந்துட்டு என் பொண்ணை வச்சு வாழ்ந்துட்டு இப்போ வந்து நீ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், நீ காரணம் சொல்லு, கரெக்டான காரணம் சொல்லு, குழந்தை இல்லைன்னு சொல்லலாம். அது வந்து 2 பேருமே செக் பண்ணணும்ல, இது வரைக்கும் போயிருக்கீங்களா, 2 பேருமே வந்து டாக்டர் செக்கப் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கத்துறாங்க. அப்போ அவங்க மாமன் நல்லா விளக்கி விடுறாரு, இருமா பேசி தீர்த்துக்கலாம், அதை கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லபடியாக தான் பேசுகிறாரு. அதாவது இவங்களுக்குன்னு பேசாமல் அவங்களுக்குன்னு பேசாமல் பொதுவாக பேசுகிறாரு. இப்படி பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்களோட சொந்த மதத்தில் அண்ணன் தம்பிலாம் அடிக்க போயிடுறாங்க மாப்பிள்ளைய. இப்படி நீங்கள் கரெக்டான காரணம் சொல்லலைன்னா பார்த்துக்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு. அது மகேஸ்வரிக்கு அப்படியே இடி இறக்குன மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா 3 வருஷம் அவங்க பெங்களூரில் போய் வச்சுருந்துருக்காங்க. எந்த இதுவும் இல்லை, அப்படி யார்ட்டையும் பேசலை. ஒரு ஃபோன் அவங்க ஏன்னா அலோவே பண்ண மாட்டாங்களே, ஃபோன் யாரோடையும் பேசக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. அப்படி வந்து ஜெயிலில் வச்ச மாதிரி வச்சுட்டு யாரு கூடயே வந்துட்டு தப்பாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்குமே பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கேட்டதுக்கு அவளை இல்லை ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு முன்னாடி விரும்பினது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா இவங்களுக்கு அது போய் சொல்ல முடியாது, ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எந்த இதுவும் இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜில் ஒருத்தரை விரும்பினது உண்மை தான். ஏன்னா அதை அவங்களும் துரோகம் பண்ணிவிட்டு அவங்க தோழி கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த கதை தெரிஞ்சு தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாரு போல். ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா அது முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆச்சு. இவங்க ஆனால் கேட்டதுக்கு அவங்க ஒன்றுமே சொல்லாமல், ஏன்னா அது உண்மை தானே, அவங்க விரும்புறது உண்மை தானே, இதை கேட்டோன்னே அவங்க அமைதியாக இருக்காங்க. அப்போ அதனால அவங்க சொந்த பந்தம்னாலையும் பேச முடியல. ஏன்னா இவன் ஆமாங்கிறா, ஏன்னா இது இவங்களுக்கு வீட்டுக்கு தெரியாது, அவங்க சொல்லியிருந்ததுலாம் வீட்டுக்கும் தெரியாது. அதனால அப்போ மாப்பிள்ளை சொல்கிறது உண்மையோ அப்படின்ட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நல்லாவே விசாரிச்சிருக்கலாம் அவங்க பொண்ணை. ஆனால் அவங்க விசாரிக்கலை, அமைதியாகிடுறாங்க. இந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆயிடுது. அவங்கவங்க வந்துட்டு பேசாமல் கலைஞ்சு போயிடுறாங்க. போகும்போது அழுதுகிட்டே மகேஸ்வரியும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் இவங்க பேசுகிறதுக்குள்ளே கிராமத்தில் பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. யாரும் மாப்பிள்ளை பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. கூப்பிட்டா இவர் அந்த மாமனாருக்குமே இப்போ ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு மருமகன் நல்லவன் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், வந்து அவள் அமைதியாகிட்டா ஆமான்னு சொல்லிட்டாலே, அப்போ பையன் சொன்னது உண்மையா அப்படின்னு அவரும் நினைக்க ஆரம்பிச்சிடாரு. ஆனால் இவங்க வந்து கவலையில் இருந்ததுனால அவங்க டீட்டெயிலாக இவங்களாலையும் பேச முடியல, மகேஸ்வரியாலையும் பேச முடியல. ஏன்னா வந்து இவர் இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இத்தனை கூட்டத்தை கூட்டிகிட்டு இவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்காதனால அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே ஒரு டைமும் இல்லை, அதுக்கான சந்தர்ப்பமும் அமையலை. அதுக்கப்புறம் அவங்களும் அமைதியாக இருந்துடுறாங்க. பஞ்சாயத்து கூட்டிடுது. பஞ்சாயத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து முடிவாக இருக்கார். யார் மாப்பிள்ளை வந்து இவளை எப்படியாவது கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடிவாக இருக்கார். முடிவாக இருந்ததுனால அவர் ஒரு 2 ஆளை செட் பண்ணியிருக்காரு. நீங்கள் நான் சொன்னது மாதிரி செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காரு போல். அதே மாதிரி பஞ்சாயத்தில் இவர் வந்து அங்கே சொன்னதே தான் இங்கேயே சொல்கிறாரு, இவன் நல்லவ கிடையாது அப்படிங்கிறாரு. இதுக்கு சாட்சி இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இன்னொரு கூட பழகிட்டு இருந்தாங்க, நாங்கள்லாம் பார்த்தோம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த காலேஜுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன ஆகுது, பஞ்சாயத்துமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரித்து வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. மகேஸ்வரனாலே எதுவுமே பேச முடியல, அவங்க சொந்த பத்தனாலே எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவங்க முன்னாடியே வந்துட்டு தெரிஞ்சிருந்து முன்னாடியே வந்து சொன்னால் அவங்கள வந்து ஆணித்தனமாக பேசுவாங்க, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி உடஞ்சி போயிருக்காங்க. அவங்களாலையும் இப்போ பேச முடியல. இப்போ சரி நம்ம இன்னொரு நாள் வந்து 2 பேருக்கு பிரித்து விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்தில் முடிவு பண்ணுறாங்க. இப்போ அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. கலைஞ்சு போயிட்டா மகேஸ்வரிக்கு அதுலேருந்து விடுபடவே முடியல. என்ன நடந்தது, இப்படி வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க, பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டாங்க, நம்மளை கெட்டவன் எல்லாருமே வந்துட்டு ஆணித்தனமாக வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்கவே முடியலை. இங்கே என்ன பண்ணுறாங்க, மன உடஞ்சி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது எந்த இடம்னு பார்த்தா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படித்த அதே காலேஜ். அன்றைக்கி லீவ் நாள், யாருமே வந்து காலேஜில் இல்லை. அதாவது 1-2 பேர் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி தான் 1-2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் இல்லை. அந்த டயத்தில் யாரும் இல்லாத டயத்தில் போகிறாங்க. போயிட்டு ரூமில் கூட 1-2 பேர் தட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் தான் யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே போகிறாங்க. போயிட்டு கதவை அடைச்சிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊரும் பிடிக்கல, அந்த அவங்க சொந்தம் வந்து யாருமே அவங்களுக்கு பிடிக்கல. யாருமே வந்துட்டு பொறுமையாக இருந்து அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் யாருமே பேசலையே அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்களுக்கு உறுத்துது. ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு அதனால் தாங்க முடியல. அதாவது நம்ம வாழணும்னு தான் நினைக்கிறோம்,
இவ்வளோ அவங்க கொடுமை பண்ணி கூட நம்ம வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீளவே முடியல. உள்ளே உட்காந்துட்டு அழுகுறாங்க. அவ்வளோ நேரம் அழுகுறாங்க. ஏன்னா யாரும் இல்லை அவ்வளோவா கேட்காது. தண்ணியெல்லாம் தெரிய விட்டுட்டு பயங்கரமாக அழுதுட்டு அவங்க வாழ்க்கையை வெறுத்து போகிறாங்க. ரொம்ப நொந்து போய் பக்கத்தில் ஒரு உடஞ்ச கையில் வர இடத்துல ஒரு உடஞ்சது மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அதை எடுத்து அதை இன்னும் நல்லா உடைச்சிட்டு கையில் அறுத்துட்டு இறந்து போகிறாங்க மகேஸ்வரி. இது என்ன ஆகுது, ஆள் இல்லாதனால ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்குமே யாருமே அந்த பக்கம் வரல, பாத்ரூம் பக்கம் வரல. சாயந்தரம் போல தான் வராங்க. பார்த்தா ரத்தம் அது வரைக்கும் ஓடி வெளியிலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது மகேஸ்வரி ரொம்ப கொடுமையான முறையில் இறந்துருக்காங்க. கையிலையும் அறுத்துருக்காங்க, கழுத்துலையும் அறுத்துருக்காங்க. அப்படியே மொழியெல்லாம் வெளியில் ஒரு மாதிரி கோபமாகவும் விரக்திலையும் இருக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமாக இறந்துருக்காங்க. இதெல்லாம் மகேஸ்வரி சுபா மூலயமா சொல்லி முடிக்கிறாங்க. அந்த சாட்சி சொன்னது யாருன்னு பார்த்தா அந்த வெட்டியான். அவருக்கு அந்த காலேஜில் முடிச்சுட்டு அங்கே தான் அவர் வேலைக்கு போயிருந்திருக்கார் போல். அவங்க அப்பா பார்த்த வேலை போல் திருப்பி அவர் பார்த்துருக்காரு. வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்காரு, வெளியிலேயே அப்ளை பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் இது பார்க்கலான்ட்டு போயிருந்திருக்காரு. அவர் தான் சாட்சி சொன்னவர். அதனால தான் மகேஸ்வரி அவங்கள முதல்ல கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தா மகேஸ்வரிக்கு வாழணும்னு ஆசை. அதாவது நல்லா வாழணும் அப்படின்னு ஆசை. அவங்களுக்கு வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நம்ம சொந்த காலில் நிற்கணும். அவங்களுக்கு குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை, வாழணும்னு ஆசை அவங்களுக்கு. அதனால அவங்க அதே மாதிரி அந்த 2 தோழிகள் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரியே அதே தோழிகள், அதே ரூம் நம்பர் 103 சுபாவை அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா மகேஸ்வரி மாதிரியே அவங்களும் இறக்க குணம், பயந்த சுபாவம் அதே மாதிரியே ஒத்து போகுது. அதனால சுபாவை பிடிச்சி போய் சுபா மூலியமாக வாழணும்னு ஆசைப்பட்டுருந்துருக்காங்க. அதனால தான் சுபாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்போ எல்லாமே சொல்லி முடிச்சோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சரிம்மா, ஆனால் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அந்த ஆன்மாவை சாந்தி அடைய வச்சிடுறாங்க. அதே மாதிரி சுபாட்டையும் சொல்லி விட்றாங்க, இனிமேல் தனியாக போகாதம்மா கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா நீ பயந்த சுபாவத்தை தான் ஆன்மா ஆக்கிரமிக்கும். அதனால் நீ ஏற்கனவே பயந்த சுபாவனால வெளியில் தனியாக போகாத, கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியெல்லாம் அனுப்புகிறாங்க. சொல்லி இப்போ அனுப்பி கரெக்டாக 10 வருஷம் ஆச்சு. அதே காலேஜில் தான் இவங்களும் படிச்சிருக்காங்க, சுபாவும் தங்கமணியும் அதே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. படித்து முடிச்சு இவங்க தங்கமணி வேறு இடத்துல வேலைக்கும் சுபா வேறு இடத்துல வேலைக்கும் போயிட்டாங்க. சுபா இப்போ ஒரு டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்லா வெல் செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஒன்றும் ஆகலை, நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த டயத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்திருக்கு. சுபாவை மறுபடியும் தேடி அந்த ஆன்மா வந்திருக்கு. இப்போ சுபா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த பார்த்த உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகேஸ்வரி தான். அந்த குரல் யாரை பார்த்து பயந்தாங்கன்னா அது மகேஸ்வரியோட குரல் தான். இவங்க கண்ணை மூடும் போது அந்த உருவத்தை பார்த்துட்டு இப்போ கண்ணை மூடிட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. இடையில வந்துட்டுருக்கேன்னு சொன்னார் இல்லையா, இப்போ நடக்கிற கதைக்கு வந்துடுவோம். அவர் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சுது. இப்போ சுபா மயக்கமாக கிடக்காங்க. கதவை திறந்து பார்த்தா அவங்க அப்பா கதவை தட்டுறாரு, திறக்கவே மாட்டுறாங்க சுபா. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு கதவை உடச்சிட்டு பார்த்தா சுபா உள்ள மயக்கமாக கிடக்காங்க. அப்புறம் அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நைட் டயத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஒரு 1 மணி அந்த மாதிரி டயத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு நர்ஸு தான் இருக்காங்க. ஒரு ட்ரிப்ஸ் போட்டு விட்டு அப்பா என்ன பண்ணியிருக்காரு, வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பொண்ணு கண்ணு திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த நர்ஸ் பார்த்த காட்சி என்னென்னா, சுபா மறுபடியும் இப்போ அந்த பழைய மாதிரி அந்த முடியெல்லாம் பரட்டையாக போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி பெட்டில் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க அந்த நர்ஸு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சுபாவுக்கு அந்த ஆன்மா சுத்தமாக போச்சா, இல்லை அதுக்கப்புறம் சுபா மூலியமா அது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிச்சா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் ஸ்டோரி, திருக்குறள் கதைகள் வேணும்னா நம்ம மதிப்புக் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.